வணக்கம் மக்களே. நம்ம கார்த்தி கதையில டிசம்பர் 4 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பாட்டி வந்துட்டு ஈஸ்வரி போறத பார்த்துட்டு அழுகுறாங்க. அப்ப ஹீரோ நேரா பாட்டியை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டு, என்னை மன்னிச்சிருங்க பாட்டி, இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா என்னால நடத்த முடியல. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா, உன் மேல எந்த தப்பும் இல்லையா? இந்த கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நல்லபடியா நடத்தணும் அப்படின்னு நீ எப்படியெல்லாம் முயற்சி பண்ண அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்யா. இது எல்லாமே அந்த காளியம்மாளோட சூழ்ச்சி. அவ மட்டும் நடுவுல வராம இருந்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு விஷயமே நடந்திருக்காதியா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காளியம்மா தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஊர் மக்கள் எல்லாருமே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க பாட்டிய நேரா ஹீரோ கிட்ட, வாயா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் ஹீரோ ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்துருக்காரு. ஹீரோ அப்படி வருத்தத்தோட உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு பாட்டிக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதோட ஈஸ்வரி நேரா எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, இனிமே அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்ல. இனிமே அவன் இந்த வீட்டுக்குள்ள வரான் அப்படின்னு யாராவது அவனை இந்த வீட்டுக்குள்ள அனுப்புனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு பேசுறாங்க. வில்லி சொல்றாங்க, அக்கா, நீ சொல்றத இந்த வீட்டுல உள்ளவங்க கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறியா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா கேட்டுதானே ஆகணும். ஒருவேளை அவன் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வந்தான்னு வச்சுக்கிடுங்களேன், அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன். அதோட என்ன நீங்க யாரும் உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, நீ பண்றது ரொம்பவே தப்பு. நீங்க பாரு, கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போற நேரத்துல இப்படி கும்பாபிஷேகத்தை பாதிலேயே நிப்பாட்டிட்டு வருது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இதனால நம்ம குடும்பம் தான் பாதிக்கப்படும். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இவ்வளவு நாளும் அவன் என்ன ஏமாத்தி இருக்கானே, அத பத்தி நீங்க யாராவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியாதே. இங்க பாருங்க, அவன் என்னையும் ஏமாத்தி இருக்கான், என் குடும்பத்தையும் ஏமாத்தி இருக்கான். அப்படி இருக்கையில அவன் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அவன் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வந்தான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாரு, இனிமே அவனுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏதாவது பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, ரேவதி ரொம்ப கவலையோட நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு உட்காந்து அழுகுறாங்க. அப்போ ரோகிணி, சுவாதி எல்லாரும் போயிட்டு ரேவதிய சமாதானப்படுத்துறாங்க. அழாத ரேவதி அப்படின்னு. ரோகிணியும் சுவாதியும், அக்கா, அவரு இப்படி பொய் சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. வீட்டுக்குள்ள வந்துட்டு இவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு, அவரு பொய் சொன்னதை பத்தி தான் நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா அவரு எப்படியெல்லாம் இந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணாரு அப்படிங்கறத யோசிச்சு பாத்தீங்களா? சுவாதி, நீ ஒரு தடவை எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டுன, காப்பாத்தினது யாரு? அவர் தானே காப்பாத்தினாரு. அக்கா, நீயும் எவ்வளவு பெரிய ஆபத்துல சிக்கின, உனக்கு ரத்தத்தை ஏற்பாடு பண்ணது யாரு? அவரு தானே. இவ்வளவு நல்ல விஷயத்த இந்த குடும்பத்துக்கு பண்ணிருக்காரு. ஆனா அது எல்லாத்தையுமே அம்மா மறந்துட்டு அவருக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம்? அவரு ரொம்ப பாவம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகையோட உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க, ரேவதி, என்னதான் இருந்தாலும் அவரு எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிருக்கலாம்ல. தான் தான் அந்த சேதுபதி பேரன் அப்படின்னு அப்பவே சொல்லிருக்கலாம்ல. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருக்கா, அவர்தான் சேதுபதி பேரன் அப்படிங்கிறது எங்க எனக்கும் அப்பாவுக்கும் மயிலுக்கும் தெரியும். இத கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ரோகிணி. என்ன சொல்ற? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா, எல்லார்கிட்டையும் அவர் உண்மையை சொல்லிட்டாரு. ஆனா அத்தை கிட்ட உண்மையை சொல்லல. நான் தான் இப்போதைக்கு அத்தை கிட்ட உண்மையா சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா கடைசி நேரத்துல அவர் இப்படி உண்மையை சொல்லுவார் அப்படின்னு நானுமே எதிர்பார்க்கல. சூழ்நிலையால எல்லாமே இப்படி நடந்துருச்சு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, ரேவதி, இவ்வளவு பெரிய விஷயத்த இங்க கிட்ட மறைச்சுக்கிட்டு இருந்திருக்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, அவரால் இந்த குடும்பம் எந்த வகையிலுமே கஷ்டத்தை அனுபவிக்கல. அவரால இந்த குடும்பம் பல வகையில காப்பாத்தப்பட்டிருக்கு. அத பத்தி நீங்க எல்லாருமே யோசனை பண்ணி பாருங்களேன். அவர் மேலேயே குறை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலையோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா, இங்க பாருக்கா, நீ என்னதான் பேசினாலும் கண்டிப்பா உன் பொண்ணு போயிட்டு அவன் கூட பேசாம இருக்க மாட்டா. ஏன்னா அவனை இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அவ மட்டும் போய் பேசினா அதுக்கப்புறம் என்ன பார்க்கவே முடியாது அப்படின்ட்டு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, இங்க பாரு,
அந்த கிழவி இப்படியெல்லாம் நாடகம் போடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலக்கா. இவன் தான் வந்து இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த கிழவியும் சேர்ந்துதான் அப்படி ஒரு நாடகத்தை போட்டிருக்கு. என்ன நடந்தாலும் சரி, அந்த குடும்பத்தை நம்ம வீட்டுக்குள்ள இனிமே விடவே கூடாது அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இனிமே யார் அந்த குடும்பத்தை இந்த வீட்டுக்குள்ள விட போறா? அந்த குடும்பத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தமும் இல்ல. கூடிய சீக்கிரம் என் பொண்ணுக்கும் அவனுக்கும் விவாகரத்தான ஏற்பாடு பண்ணணும். அப்பதான் நம்ம வந்துட்டு நிம்மதியா இருக்க முடியும். இல்லைன்னா அந்த பரமேஸ்வரி என் பொண்ணை என் கூட அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னாலே நிப்பா. எக்காரணம் முன்னிட்டும் அவளுக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேச, அதுக்கு வெள்ளி சொல்றாங்க, ஆமாக்கா நீ சொல்றது சரிதான், அந்த பரமேஸ்வரி அப்படி கூட பண்ணுவா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கப்புறம் வில்லி சொல்றாங்க, சரிக்கா நீ ரெஸ்ட் எடு, இன்னைக்கு உனக்கு நடந்த விஷயம் எல்லாமே ரொம்ப அநியாயம், நீ போயிட்டு ரெஸ்ட் எடுக்கா, நான் போயிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பாத்துட்டு வரேன். ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்ல வில்லி நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா அவங்க புருஷனுக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லுமா வீட்டுல என்ன கலவரம் நடந்துகிட்டு இருக்கு? அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க இங்க நடக்கிற கலவரத்தை பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்காக்காரி எல்லாரையும் காலி பண்ணிருப்பா தெரியுமா? இந்த மாதிரி அந்த ரேவதி அவ புருஷன் கூட தான் வாழுவேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணா. ஆனா அக்கா காரி பயங்கரமா பேசி அவளை அமைதியாக்கிட்டா. நம்ம நினைச்சது எல்லாமே இப்ப நடந்துகிட்டு இருக்குங்க. இனிமே என் அக்கா காரிய பழி வாங்குறதுக்கு யாரும் இடையில வந்து நிக்க போறது இல்ல. என் அக்கா காரிய சூப்பரா பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே அவர் சொல்றாரு, ஆமா இனிமே அந்த டிரைவர் பையன் நம்ம இடையில வந்து நிக்க மாட்டான், சுலபமா உன் அக்கா கரிய ஜீரோ ஆக்கலாம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வில்லி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்களோட சந்தோஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட இங்க பாருங்க, கண்டிப்பா இதை நம்ம கொண்டாடியே ஆகணும். அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா கண்டிப்பா நம்ம கொண்டாடியே ஆகணும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க அக்காக்காரி இதுக்கப்புறமும் அவனை மன்னிச்சு ஏத்துப்பா அப்படிங்கறது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. அப்ப ஹீரோ போனை பார்த்துட்டு, என்னடா இது ரேவதி போன் பண்றாளே அப்படின்னு போனை அட்டன் பண்ணி, சொல்லுமா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க கண்டிப்பா என்னால உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது, தயவு செஞ்சு என்ன வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, அத்தையோட கோவத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். இப்போ கண்டிப்பா என்னால வர முடியாது. இதுக்குதான் நான் உன்கிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன், இது மாதிரி நம்ம ரெண்டு பேருமே நல்லபடியா வாழ முடியாது. அத்தைக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னே தெரியாது அப்படிங்கறது நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல. என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கடைசியில பாத்தியா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு. இங்க பாரு, கண்டிப்பா அத்தை வந்துட்டு என்ன மருமகனா ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால நான் சொல்றத கேளு ரேவதி, இங்க பாரு உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட லைஃப அமைச்சுக்கோ அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல உங்களை விட்டு என்னால இருக்கவே முடியாது, எனக்கு நீங்க ரொம்பவே முக்கியம், உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வந்துட்டு கட்டாயமா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஒரே பண்றாரு. ரேவதி ரொம்ப பாவம், என் மேல ரொம்பவே அன்போட இருக்கிறா, அவகிட்ட நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ட்டு ஹீரோ நேரா ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு என்னால கண்டிப்பா அவங்க கூட வாழ முடியாது, அத்தை கண்டிப்பா வந்துட்டு நம்மளை ஏத்துக்க மாட்டாங்க, நம்மளோட லவ்வையும் மேரேஜையும் ஏத்துக்க மாட்டாங்க, ஏன்னா நான் அவ்வளவு பெரிய பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு. அத்தைக்கு கோபம் இருக்கு, யாரு சொன்னாலுமே அத்தை ஏத்துக்க மாட்டாங்க, அதனால தயவு செஞ்சு நீ என்ன மறந்துடு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இத கேட்டதும் ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி அழுகுறாங்க. அப்போ ரேவதி நினைக்கிறாங்க, என்னை விட்டு நீங்க இவ்வளவு சீக்கிரம் பிரியணும்னு நினைக்கிறீங்க, அம்மா வந்துதான் என் மேல கோவமா இருக்காங்க, நீங்களுமா அப்படின்ட்டு ரேவதி ரொம்ப அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். பாட்டி கேக்குறாங்க, என்னையா சொல்லியா, என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி நான் சென்னை போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன், என்னால இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேணாம், நான் எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம் அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன், ஆனா கடைசியில இப்படி ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டி
நான் இதுக்கு மேல இருந்தேன் அப்படின்னா ரேவதி கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப ஒரி பண்ணுவா. என் கூட வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க அம்மா கூட சண்டை போடுவா. இதனால பிரச்சனை ஆகும் பாட்டி. அதனால நான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்கல பாட்டி. நான் நேரா சென்னைக்கு கிளம்புறேன். இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயா, என்னையா இப்படி பேசுற? இங்க பாரு, நீ இல்லாம ரேவதி கண்டிப்பா இருக்க மாட்டாயா? தயவு செஞ்சு அவசரப்பட்டு முடிவெடுக்காத. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, என்னால கண்டிப்பா வந்துட்டு இங்க இருக்க முடியாது. இங்க இருந்தா ரேவதி இன்னுமே என்ன நினைச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஊரை விட்டு போறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா அவங்க அண்ணன் அருணுக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி சொல்லு கார்த்தி அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, அண்ணன் எனக்கு இப்போ அர்ஜென்டா சென்னைக்கு டிக்கெட் புக் பண்ணுன அப்படின்னு சொல்ல, இத கேட்டதும் அவர் ஷாக் ஆகி, ஏன் கார்த்தி, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்லன்னு, நான் சொல்றத செய்யுன. அதுக்கு அவர் கேக்குறாரு, கார்த்தி ஏதாவது பிரச்சனைனா சொல்லு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அண்ணன், அத்தைக்கு நான் யாரு அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதும் அத்தை வந்துட்டு கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டிட்டாங்க. இதனால கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டினதுனால ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த கோவில் கும்பாபிஷேகத்தையும் நிறுத்திட்டாங்க. இத கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு அருண். என்ன கார்த்தி, இப்படி ஆகிருச்சு? அத்தைக்கு உண்மை தெரிஞ்ச பிறகும் இந்த அளவுக்கு கோவப்படுறாங்களா? அத்தை எப்பதான் வந்துட்டு கோவத்தை குறைப்பாங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை என்னைக்குமே கோவத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அத்தைய எப்படியாவது மனசு மாத்தி கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கவே இல்லை. இப்ப என்னால எதுவுமே பண்ண முடியல. அதனால நேரா வீட்டுக்கு தான் வரப்போறேன் அப்படின்னு சொன்னதும் அருண் சொல்றாரு, சரி கார்த்தி, நான் உனக்கான டிக்கெட்டை புக் பண்றேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. ரேவதியையும் கூட்டிட்டு வரையில. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்லன்னு, ரேவதி என் கூட வரல. அருண் அதிர்ச்சியாகி, என்னடா சொல்ற, ரேவதி உன் கூட வரலையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாண்ண, ரேவதி என் கூட வரல. அத்தை ரேவதிய கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ ரேவதியாலதான் நான் ஊரை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்றேன். நான் இங்க இருந்தா கண்டிப்பா ரேவதி என்ன பத்தியே நினைச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா. இதனால ரேவதி ரொம்ப பாவம். அதனால நான் வரேன். இத கேட்டதும் அவரு சொல்றாரு, சரி, நீ ரேவதிய விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட பேசுறாரு. ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க பாட்டி கிட்ட, பாட்டி நான் டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன், நான் சென்னை கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவர் திங்ஸ் எல்லாம் பேக் பண்றாரு. இன்னொரு பக்கம் பாட்டி இத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என் பேரனோட வாழ்க்கை கண்ணு முன்னாடியே இப்படி போறத பார்த்தா எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்னு பாட்டி வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு ரேவதிக்கு போன் பண்றாங்க. ரேவதி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க பாட்டி, உங்க பேரன் என்கிட்ட பேசவே மாட்டிக்கிறாரு பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, என் பேரன் சென்னை கிளம்புறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மட்டும் சென்னை போயிட்டான்னு வச்சுக்கேன், கண்டிப்பா நம்ம யாராலுமே அவனை பார்க்க முடியாது. அப்படியே சென்னை போயிட்டு வெளிநாடு போயிடுவான். இதை கேட்டதும் நம்ம ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. என்ன பாட்டி சொல்றீங்க, சென்னை போறாரா? அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமாமா, என் பேரனோட கோவத்தை பத்தி உனக்குதான் நல்லாவே தெரியுமே. அவன் கண்டிப்பா சென்னை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அவன் மட்டும் சென்னை போயிட்டான். அதுக்கப்புறம் அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். என் பேரனோட வாழ்க்கை இப்படி கண்ணு முன்னாடியே போறத பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. நீ ஒருத்தியால மட்டும்தான் என் பேரனை தடுக்க முடியும் அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி என்னால வீட்டை விட்டு வெளியில வர முடியாத நிலைமையில இருக்கேன். அந்த அளவுக்கு அம்மா வந்துட்டு ஒரு பாதுகாப்போட இருக்காங்க எனக்கு. சித்தி எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பாட்டி பண்றது அப்படின்னு பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, என் பேரனை தடுக்கிறது இப்போ உன் கையில தாமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஹீரோயின் நேரா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா, இது மாதிரி அவரு சென்னை போக போறாரா, அவர் போயிட்டா திரும்பி வரமாட்டாரு, எப்படிப்பா அவரை தடுக்கிறது, எனக்கு அவரு வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப அழுகுறாங்க. ராஜா சொல்றாரு, இங்க பாரு, உன் வாழ்க்கைய நீ காப்பாத்திக்கணும் அப்படின்ட்டு நினைச்சா நீ தான் போகணும் அப்படின்னு சொன்னதோட ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. சோ ஹீரோயின் ஹீரோவை போய் தடுப்பாங்களா? அப்கமிங் எபிசோடுல பார்ப்போம். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.